வெளிப்படுத்தின விசேஷம் 14:7 பாருங்க. மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். ஒரு கடவுள் இன்னொரு கடவுளை உண்டாக்குனதா அப்படின்னா கடவுள் கிடையாது. புரியுதுங்களா? கடவுளை யாரும் என்ன பண்ண முடியாது, உண்டாக்க முடியாது. இன்னைக்கு நிறைய கடவுளை மனுஷன் என்ன பண்றாங்க, உண்டாக்குறாங்க இல்ல இல்லையா? எதுல எல்லாம் உண்டாக்குறாங்க? கல்லுல உண்டாக்குறாங்க, மரத்துல உண்டாக்குறாங்க, தங்கத்துல உண்டாக்குறாங்க, வெள்ளியில உண்டாக்குறாங்க, இப்படி வெண்கலத்துல, இப்படி பல ஒரு மெட்டல் பல காரியத்தினால என்ன பண்றாங்க, மனுஷன் கடவுளை உண்டாக்குறான். அப்படி மனுஷன் கடவுளை உண்டாக்குனா அது கடவுள் கிடையாது. யார் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் யார் படைச்சாரோ, யார் உண்டாக்கினாரோ அவரையே தொழுது கொள்ளுங்கள். ஆமென். அவரையே வணங்கணுமா? அப்ப வணங்கியவர் யார் அப்படின்னா, இந்த உலகத்து எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது பாருங்க, யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யார் இதை உண்டாக்குனா, யார் சமுத்திரத்தை எல்லாத்தையும் உண்டாக்குனா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். 20ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். யார் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தை எல்லாவற்றையும் உண்டாக்கினா? கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்ப உண்டாக்கினவரை தொழுது கொள்ள வேண்டும். படைக்கப்பட்டவைகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தொழக்கூடாது, கும்பிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. படைப்புகளை வணங்கக்கூடாது, படைத்தவரை என்ன பண்ணணும், வணங்கணும். அப்படின்னா படைத்தவர் யார் அப்படின்னா, இந்த உலகத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் என்ன பண்றாரு? யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்படுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. வார்த்தையாக இருந்த தெய்வம் இந்த பூமியில என்ன பண்ணாரா? 14வது வசனத்துல பார்க்கிறோம், யோவான் 1:14, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த மகிமையை கண்டோம். அந்த மகிமை பிதாவுக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. வார்த்தையான தெய்வம் இயேசு கிறிஸ்து, வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் என்ன பண்ணிட்டாரு? மாமிசமாகி மனுஷனாகி இந்த பூமியில என்ன பண்ணாரா? வந்தாரு. புரியுதுங்களா? தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாமல் எண்ணாமல் தன்னை தானே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனிதனுடைய சாயலானார். அப்படிப்பட்ட அந்த தெய்வம் இந்த பூமியில மனிதனாக பிறந்தார். அப்படி மனிதனாக பிறந்தவர் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவை, கடவுளை எங்கே தேடலாம்? ஒரு சம்பவம் நடந்திருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 2ஆம் அதிகாரத்துல பாருங்க, இயேசு சிறு குழந்தையா இருந்தார். அப்ப வருஷம் பார்க்கும் பொழுது இந்த மரியாள், யோசேப்பு, இவங்கெல்லாம் 2 பேர், அவங்க அந்த சமுதாயம், அந்த யூத சமுதாயம், அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எருசலேமுக்குள்ள வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு என்ன பண்ணுவாங்க, அங்க போவாங்க. போயிட்டு அங்க வர்றது வழக்கம். அப்படி போகும் பொழுது இது மாதிரி நிறைய ஜனங்க எல்லாருமே போறாங்க. போகும் பொழுது குழந்தையா இருந்த, கிட்டத்தட்ட ஒரு 12 வயது, அப்படிப்பட்ட அந்த குழந்தை சிறுவன், அவரும் என்ன பண்றாரு, போறார். யாரு கூட? அந்த கும்பலா தன்னுடைய பெற்றோர்களோட கூட போறாரு. போகும் பொழுது அங்க பண்டிகை எல்லாம் நடக்குது. முடிஞ்ச பிறகு எல்லாம் அவங்க வீட்டுக்கு என்ன பண்ணிடுவாங்க, திரும்பி அந்த ஊருக்கு வர்றப்ப வந்துருவாங்க.
வரும் பொழுது வீட்டுக்கு வந்த பிறகு இந்த மரியாள் என்ன பண்றாங்க, அப்பதான் இயேசுவை தேடுறாங்க. ஐயோ, கையில புடிச்சிட்டு வந்த குழந்தை என்னாச்சு? உங்க பிள்ளைகளை என்னைக்காவது காணா தொலைச்சிருக்கீங்களா? சின்ன பிள்ளைல? ஐயோ, அவ்வளவுதான். என்னுடைய சின்ன பையன் என்ன பண்றான், அவனை ஜோயல் கண்காட்சிக்கு கூட்டிட்டு போயிட்டு, இவன் காணா போனானா இவன் எப்படி அழுவான் அப்படின்னு எங்களுக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் ஆசை. அதனால இங்க ஒரு பெரிய கண்காட்சியில அவனை என்ன பண்ணிட்டோம், நானும் என்னுடைய மனைவியும் விட்டுட்டோம். விட்டுட்டு கொஞ்சம் முன்னாடி அவன் பிராக் பார்த்துக்கிட்டு கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு வந்தாலும் அவன் கையை விட்டுட்டு இங்கே இங்கே எதெல்லாம் விற்கிறேன் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வருவான். அப்ப என்னடா இவன் இப்படி இருக்கிறானே, அப்ப இவன் ஒழுங்கா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் மனைவியும் அவனை விட்டுட்டு கொஞ்சம் முன்னாடி போய் மறைஞ்சுக்கிட்டு நின்னுகிட்டோம். அவன் எப்படி அவனுடைய ரியாக்ஷன் இருக்குன்னு. அவன் பார்த்தா அம்மா அப்பா காணோன்னா அம்மா அம்மான்னு அழுதுகிட்டே என்ன பண்றான், அழுதுகிட்டே பயங்கரமா தேம்பி அழுதுகிட்டே என்ன பண்றான் வரான். வரும் பொழுது அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்தோடனே அதுக்கப்புறம் நாங்க நின்று பார்த்தோன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். இங்க 12 வயதான இந்த இயேசுவை கூட கூட்டிட்டு போன அம்மா மரியாள் யோசேப்பு திரும்பி அவர் வராரா இல்லைன்னு பார்க்கணும்ல, கூட்டிட்டு வந்து பார்க்கணும்ல. ஆனா என்ன அப்படின்னா வீட்டுக்கு வந்துதான் பாக்குறாங்க இயேசு கிறிஸ்துவ காணா. இந்த 43வது வசனத்துல பாருங்க, லூக்கா 2:43 பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாது இருந்தது. நல்ல பெற்றோருங்க. அவர் பையன் எங்க போறாங்க எங்க இருக்கிறாங்கன்ற கூட தெரியாம அவங்க என்ன பண்றாங்க, வந்துட்டாங்க. வந்துட்டு இங்க வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, அவங்க 44வது வசனத்துல பாருங்க, அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருந்திருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும். ஒரு நாள் வரைக்கும் நடக்கிறாங்க. அங்க இருந்து வர்றதுக்கு ஒரு நாள். இங்க என்ன காரை பிடிச்சு பஸ்ஸை பிடிச்சிட்டு போயிடலாம். அங்க ஒரு நாள் வரைக்கும் என்ன பண்றாங்க, நடக்கிறாங்க. நடந்து வந்து ஒரு நாள் கழிச்சு எங்கடா அவனை காணா தேடுறாங்க. இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, கூட்டத்தோட கூட்டமா என்ன பண்ணிருப்பாரு, அவர் வந்திருப்பாரு. கூட்டத்தோட கூட்டமா என்ன பண்ணிருப்பாங்க, வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா நினைச்சுக்கிட்டாங்க. நினைச்சுக்கிட்டு எங்க போய் தேடுறாங்க பாருங்க, உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவரிடத்திலும் அவரை தேடினார்கள். மரியாள் இயேசுவை எங்கே தேடினார்கள், சொந்தக்காரங்க வீட்லயும் அறிமுகமானவங்க வீட்லயும் போய் என்ன பண்ணாங்க, தேடினாங்க. யார தேடினாங்க, இயேசு கிறிஸ்துவை தேடினார்கள். அப்ப கடவுளை எங்கே தேடலாம் அப்படின்ற ஒரு கேள்விக்கு இங்க மரியாள் எங்க தேடினாங்க அப்படின்னா, சொந்தக்காரங்க வீட்லயும் அறிமுகமானவங்கள்ட்ட என்ன பண்ணாங்க, தேடினாங்க. இறைவனை தொலைத்து விட்டார். யாரு, மரியாள் தொலைச்சிட்டாங்க. அப்ப எங்க போய் தேடணுமோ அங்க போய் தேடாம எங்கெங்கயோ போய் தேடுறாங்க. இன்னைக்கு மக்களுடைய நிலையும் அப்படிதான். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மக்களும் இறைவனை, கடவுளை, பராபரனை, பிரஜாபதியை எங்க தேடுறாங்க அப்படின்னா, நீங்க ரோமர் 1ஆம் அதிகாரம் பாருங்க, எங்க தேடுறாங்கன்னு பாருங்களேன். ரோமர் 1ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். 23வது வசனத்துல பாருங்க, ரோமர் 1:23, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள பறவைகள், மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அப்ப இன்னைக்கு இறைவனை எங்க தேடுறாங்க அப்படின்னா, அழிவுள்ள மனுஷர்கள்,
மனுஷங்கிட்ட போய் தேடுறாங்களா இல்லையா? ஊருக்கு ஒரு சாமியார் வர்றாருன்னா உடனே என்ன பண்றாங்க? கியூ கட்டி நின்றுவாங்க. மனுஷர்கள், அழிவுள்ள மனுஷர்கள். இதெல்லாம் யாரு? அழிவுள்ள மனுஷர்கள். அழிவுள்ள மனுஷர்கள் யாராவது இருந்தா அவங்களுக்கு பாத பூஜை பண்றது, அதை பண்றது, இதை பண்றது. இந்த சாமியார் கிட்ட போங்க, இவரு உங்களுக்கு வேண்டியதை செய்வாரு, அதை செய்வார் அப்படின்னா எல்லாத்தையும் காசெல்லாம் உருவிட்டு தான் விட்டுருவாங்க. அப்ப அழிவுள்ள மனுஷர்கள், அப்புறம் பறவைகள், மிருகங்கள், ஊர் பிராணிகள். தெய்வத்தை எங்க பார்க்கலாம், எங்க தேடலாம்னு இன்னைக்கு மனுஷங்க எங்க தேடுறாங்க? அழிவுள்ள மனுஷர்களை போய் அங்க போய் தேடுறாங்க. இவர் தான் கடவுளா இருக்கும், இவர் சாமிஜி, இவர் சொன்னா எல்லாம் நடக்கும், இவர் தான் கடவுளுடைய அவதாரம். அவதாரம் என்று சொன்னால் அவர் தார். மேலே இருந்து இறங்கி திரும்பவும் விண்ணுலகத்துக்கு செல்வதற்கு பெயர்தான் அவதார் என்று பெயர். அவர் தார். இன்னைக்கு உலகத்துல இதிகாசங்கள்ல, புராணங்கள்ல சொல்லப்படுகிற கடவுள்கள், இறைவன் அப்படின்னு சொல்லப்படுறது எல்லாம் வந்திருக்கிறாங்க. நான் விண்ணுலகத்துக்கு என்னது யாரும் சென்றது அப்படிப்பட்ட ஒரு கதைகள் எல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் இறங்கினார். இறங்கினவர் விண்ணுலகத்துக்கு என்ன பண்ணாரு? சென்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப இறைவனை எங்க தேடணுமோ அங்க தேடாம இப்ப எங்க தேடுறாங்க? மனுஷங்கிட்ட போய் தேடுறாங்க. அழிவுள்ள மனுஷங்கிட்ட போய் தேடுறாங்க. பறவைகள், பிராணிகள், ஊரும் பிராணிகள். இன்னைக்கு பாக்குறப்ப விலங்குகளையும் பறவைகளையும் அதெல்லாம் பாக்குறப்ப தெய்வம்ட்டு பாம்ப தெய்வமா வணங்குறாங்க. கேட்டா நாகராஜான்றாங்க. நாகராஜா அப்படின்னு சொன்னா அது தெரியாம மிதிச்சிட்டோம். சரி சரி, என்னைய நாகராஜான்றாங்கல்ல, மிதிச்சுட்டாங்களே, பரவாயில்ல, ஸோ ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு போனா விட்டுருமா? சொல்லுங்க, டொக்குன்னு கொட்டிரும். பாம்போட குணம் அது. அதே போல பார்க்கும் பொழுது இன்னைக்கு விலங்குகள், பறவைகள், ஊரும் பிராணிகள் இதெல்லாம் பாருங்க. மயில், பாம்பு, சேவல், நாய், கேட்டாத பைரவன் அப்படின்னு சொல்றது. எந்த இதை இழிவுபடுத்த நான் விரும்பவில்லை. மாறாக மனிதனுக்கு ஆண்டவர் 6ஆம் அறிவை கொடுத்திருக்கிறார். சிந்திக்கக்கூடிய அறிவை கொடுத்திருக்கிறார். எதை நீ வணங்கணும், எதை நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் அந்த சிந்திக்கக்கூடிய அறிவை கொடுத்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு மனிதர்கள், ஊரும் பிராணிகள், விலங்குகள், பறவைகள் இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். யார? அழிவில்லாத தேவனுடைய மகிமைய, கடவுளுடைய மகிமைய அங்க கொண்டு போய் என்ன பண்றாங்க? அங்க தேடுறாங்க. அது என்ன பண்ணும்? அது ஒண்ணும் பண்ணாது. அது 5 அறிவு தான். மனுஷன் எங்க போய் கடவுளை தேடுறான் பாருங்க. பைபிள் சொல்லுது, இந்த உலகத்தில் ரோமர் ஆக்கியோன் சொல்லுகிறார், எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்றவர்கள் ஆனோம். இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே பாவம் செஞ்சு என்ன பண்றாங்க? கடவுளுடைய மகிமை இழந்துட்டாங்க. அப்படி இழந்ததுனாலதான் பாருங்க இன்னைக்கு வயதாகிறாங்க, அவங்களுக்கு நோய் வருது, அவங்களுக்கு எல்லா காரியங்களும் வருது. இல்லைன்னா மனிதன் மரணம் இல்லாத ஒரு மனிதனாக தான் கடவுள் படைச்சிருந்தார். நோய் இல்லாத மனிதனாக தான் கடவுள் படைச்சிருந்தார். அவனுக்கு சாவில்லாத மனிதனாக தான் கடவுள் படைச்சிருந்தார். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆதாம் ஏவாள் தவறு செய்தது நிமித்தமாக இறைவனுக்கு கீழ்ப்படிவதை விட்டுவிட்டு படைத்தவைகளுக்கு போய் கீழ்ப்படிஞ்சதுனால என்ன ஆயிடுச்சு? தீமைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அவர்களுடைய வாழ்க்கை திசை மாறியது. இப்ப இன்னைக்கு மக்கள்லாம் எங்க போய் கடவுளை தேடுறாங்க? யோசிச்சு பாருங்க. கடவுளை தேடுறதுக்காண்டி அவங்க இழக்கிறதெல்லாம் என்னது? மன நிம்மதிக்காக போறாங்க. கையில இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணி இன்னும் நிம்மதி இல்லாம போறாங்க. கையில இருக்கிற காசை செலவு பண்ணாதான் அவங்களுக்கு ஒரு திருப்தி. நடந்து போய் பல கிலோமீட்டர் போய் நடந்து போய் தெய்வத்தை பார்க்க போனாதான் ஒரு திருப்தி. ஆனா கடவுள் எங்கே இருக்கிறார்?
இங்கெல்லாம் கிடையாதுங்க. பைபிள் சொல்லுது அழிவில்லாத தேவனுடைய மகிமையை, இப்படிப்பட்ட அழிவுள்ள படைப்புகளை அவங்க கும்பிடுறாங்க. அதுல எல்லாம் இல்ல கடவுள், அதுல எல்லாம் இல்ல. அப்படி நீ இது பண்ணா வழிபட்டா அது வீண். அதுலயே ரோமர்ல சொல்லப்படுகிறது 25வது வசனம், தேவனுடைய சத்தியத்தை, இப்படிப்பட்ட உண்மையை அவர்கள் பொய்யாக மாற்றி, எப்படிப்பட்ட உண்மையை? படைத்தவர் தான் இறைவன், இந்த உலகத்தை படைத்தவர் தான் இறைவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் தான் இறைவன், இந்த உலகத்துக்கு வந்த அவதார புருஷன் இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்துக்கு அவதாரங்கள் என்று நிறைய பன்றி உருவம், பெண் உருவம், இப்படியெல்லாம் நிறைய சாமிங்க எடுக்கிறாங்க அப்படின்லாம் கதைகள் படிச்சிருப்போம். அவதாரங்கள் என்று சொன்னால் இறைவன் மனிதனாக மாறி பூமிக்கு வந்து திரும்பவும் விண்ணுக்கு சென்றார், அதுதான் அவதாரம். சரிங்களா? அப்ப தேவனுடைய இந்த உண்மையை அவர்கள் பொய்யாக மாற்றி படைத்தவரை தொழுது வணங்காமல், சேவிக்காமல், படைத்தவைகளை என்ன பண்றாங்க? வணங்கினார்கள், தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அப்ப இயேசு கிறிஸ்துவே அவரே என்றென்றைக்கும் வணக்கத்துக்குரியவர், தொழுகைக்குரியவர். செத்தவங்களுக்கு போய் மாலை போடுறாங்க, தொட்டு கும்பிடுறாங்கன்னா ஏன் தொட்டு கும்பிடுறாங்க? அவங்க சாமி ஆயிட்டாங்க. பாருங்க எப்படி எல்லாம் போயிருச்சு பாருங்க. மரித்து விட்டால் வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 12:7 நம்ம பார்க்கும் பொழுது, தேவன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடின்னு அவன் மண்ணுக்கு போயிடுறான். மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்புகிறது, ஆவி தன்னை தந்த தேவன் இடத்துக்கு போய் விடுகிறது, அவ்வளவுதான். ஆனா அங்க போய் மரித்தவங்ககிட்ட ஒரு மாலையை போட்டு தொட்டு கும்பிட்டு, ஏன் கேட்டா அவங்களாம் சாமி ஆயிட்டாங்க. பாட்டி சாமி ஆயிட்டாங்க, தாத்தா சாமி ஆயிட்டாங்க. மனிதன் ஒருபோதும் சாமியாக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. சாமி என்று சொன்னால் உயிரோட இருக்கிறப்ப அவங்க எப்படி சாமி மாதிரியா வாழ்ந்து இருக்கிறாங்க? சாமி பொய் பேசாது, சாமி திருடாது, சாமி கெட்டது நினைக்காது. இதெல்லாம் மனுஷங்க உயிரோட இருக்கிறப்ப எல்லாத்தையும் செஞ்சிருப்பாங்க. செத்த பிறகு எப்படி அது சாமியா மாறும்? அதுக்கு ஒரு காரியத்தை செய்யறது, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நீங்க. அதுக்காக தான் ஆண்டவர் 6ஆம் அறிவை கொடுத்திருக்கிறார். நிறைய அது ஒரு ட்ரெண்ட் மாதிரி, ட்ரெடிஷனல் மாதிரி ஆயிருச்சு. வழக்கம் அப்படியே. என்ன சாங்கியம், என்ன சம்பிரதாயம், எதுக்காக பண்றாங்க, ஏன் பண்றாங்க, ஒன்னும் தெரியாது. ஆனால் அதுல கடவுளுடைய பிள்ளைகளும் கூட, தேவனுடைய ஜனங்கள் கூட என்ன பண்றாங்க? போய் அதை செய்யறது ரொம்ப, கடவுள் ரொம்ப வருத்தப்படுகிறார். தெரியாதவங்க தான் பண்றாங்க, தெரிந்தவங்களும் செய்யறாங்களா? அப்ப தேவனுடைய பிள்ளைகள் சற்று விசேஷமானவர்கள். அவர்கள் படைத்தவரை மட்டும்தான் தொழுது சேவிப்பார்கள், படைத்தவைகளை அல்ல. இறைவனை தவிர இந்த உலகத்துல பார்க்கும் பொழுது எல்லாம் உண்டாக்கப்பட்டவைகள். அது மனுஷனாக இருந்தாலும் சரி, அது தூதர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற விலங்குகள், பறவைகள் எல்லாம் 6 நாளைக்குள்ள ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சார். அப்ப இறைவன் மட்டுமே தொழுகைக்குரியவர். அதனாலதான் நம்ம சொல்றோம். ஆனால் விழுந்த சாத்தான் என்ன செஞ்சான்? படைப்பு விழுந்தவன், ஆண்டவர் தான் அவனையும் படைச்சாரு. ஆனா அவன் என்ன செஞ்சான்? இல்ல நானும் படைப்பு தான், என்ன மாதிரி படைத்தவர்கள்லாம் எல்லாமே வணங்கணும்னு சொல்லி அவன்தான் இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் பண்ணது. யாரு? லூசிபர். அவன் விழுந்து தேவனுக்கு பக்கத்துல இருந்தவன், நல்ல ஒரு தூதன், அழகானவன், காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, அப்படிப்பட்டவன். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லுது, நான் வானத்துக்கு மேல, அதாவது பரலோகத்துக்கு மேல நான் போவேன், தேவனுக்கு மேலாக என் சிங்காசனத்தை நான் போடுவேன் அப்படின்னு கடவுளுக்கு மேல அவன் நினைச்சான். நீங்க நிறைய பேர் கடவுளுக்கு மேல வரணும்னு ஆசைப்படுறது.
அதுதான் 10 கட்டளையில 1, 2 சொல்லுது, என்னையன்றி உனக்கு வேற தெய்வம் வேணாம். 2வது கட்டளை, எனக்கு ஒப்பாக நிகராக எதை வைக்காத. அது மனுஷங்களா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. நம்ம என்ன செஞ்சிட்டோம்? கணவனே சொல்லி முடிங்க, கண் கண்ட தெய்வம். ஆனா குடிச்சிட்டு வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறப்ப, பாவி பையன் சாக மாட்டானா இவன், இன்னும் உயிரோடையே கிடக்குறானே சொல்லுவோம். சொல்லுவோமா இல்லையா? ஆனா குடிச்சே செத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் என்னது? தெய்வம். எங்க அம்மா அப்படிதான், எங்க அப்பாவும் குடிச்சே தான் செத்த. அதுக்கப்புறம் பார்த்தா எங்க அப்பா உயிரோட இருக்கிறப்ப எங்க அம்மாவும் மற்றவங்களும் ஒழுங்கா சோறு போட்டு பார்த்தது கிடையாது. ஆனா செத்த பிறகு அவர் எப்ப செத்தனாலும் அன்னைக்கு பார்த்தா ஒரு படையல் போட்டு என்ன பிரயோஜனம்? அவர் சாப்பிட முடியாது. அவர் சாப்பிட முடியுமா? அவர் உயிரோட இருந்தப்ப இதெல்லாம் வடை பாயாசம் எல்லாம் போட்டிருந்தா எப்படி சாப்பிட்டிருப்பார்? அப்படி காட்டிட்டு நம்மளே தின்றுறது. அப்ப இங்க நல்லா கவனிங்க. இன்னைக்கு மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது பாருங்க. எப்படி இருக்குது? மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இன்னைக்கு எதெல்லாம் செய்யறாங்க? கணவனே கண் கண்ட தெய்வம். அடுத்தது சொல்றாங்க, செய்யும் தொழிலே சொல்லுங்க. எதெல்லாம் தெய்வமா மாத்தி வச்சிருக்கிறாங்க பாருங்க. வருஷம் ஃபுல்லா வண்டியை கழுவ மாட்டான், வண்டியில உட்கார்ந்து சரக்கு அடிப்பாங்க. அந்த ஆயுத பூஜை வந்துட்டா ஐயோ தெய்வம்டா. மத்த நாள்ல எங்க போச்சு அந்த தெய்வம்? செய்யும் தொழிலே தெய்வம். அடுத்தது அன்னையும் பிதாவும் எதெல்லாம் தெய்வமாக்குறாங்க. அப்ப கடவுளை எங்கே தேடலாம்? அம்மா அப்பா கடவுள் கிடையாது, ஆசான் கடவுள் கிடையாது, செய்யும் தொழில் கடவுள் கிடையாது, கணவனை கண் கண்ட தெய்வம் கடவுள் கிடையாது. இந்த உலகத்தில் இவர்கள் எல்லாம் தேவனாலே படைக்கப்பட்டவர்கள். அப்படி என்றால் யார் கடவுள்? வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கினவர் தான் கடவுள். உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்து நாம் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்தாரே, அவர்தான் கடவுள். நாம் தூக்கி சுமக்கிறதெல்லாம் கடவுள் கிடையாது. என்னை யார் தூக்கி சுமக்கிறாரோ அவர்தான் கடவுள். ஆமென். என்னை வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு காயப்படுத்தி பார்க்கிறது கடவுள் அல்ல, எனக்காக காயப்பட்டு செத்தாரே அவர்தான் கடவுள். அப்படிப்பட்ட கடவுள் இந்த உலகத்திலே எந்த மூலையில போய் தேடினாலும் இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாரும் சொல்ல முடியாது. ஆமென். அவர்தான் நமக்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார், இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவை மரியாள் யோசேப்பு அவர்கள் எங்க போய் தேடினாங்க? உறவு முறை சொந்தக்காரவங்க வீட்லயும் அங்க அறிமுகமானவங்க இடத்துலயும் போய் தேடுறாங்க கடவுளை. நம்ம இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மக்கள்லாம் எங்கெங்கயோ போய் தேடுறாங்க. ஆனால் அவர் எங்கே இருக்கிறார்? எங்கே இருக்கிறார்? அங்க பாருங்க, லூக்கா 2ஆம் அதிகாரத்துல 46வது வசனத்துல பாருங்க, 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவிலே உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். இயேசு எங்க பாக்குறாங்க? மரியாள் யோசேப்போ எங்க பாக்குறாங்க? தேவாலயத்தில். ஆலயத்தில். ஆலயத்துல தாங்க இயேசு இருக்கிறாரு. ஆலயத்துலதான் இயேசு இருக்கிறார். அதனால ஆலயத்துக்கு போலாமா? கட்டடங்கள் ஆலயம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்துல இயேசுவை எங்கே தேடலாம் என்று சொன்னால் ஆலயத்தில் தேட வேண்டும். ஆலயம் என்றால் எது? கட்டிடம் அல்ல. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல 24வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால்
கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் செய்கிறதில்லை. ஆலயம், கோவில், கோயில் இதெல்லாம் ஒண்ணுதான். ஏன் கோயில் அப்படின்னு சொன்னாங்க? கோ என்றால் அரசன், இல் என்றால் அரண்மனை. அரசன் வாழுகிற அரண்மனையை தான் கோயில். அப்ப கோயில் என்று சொன்னால் கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களிலே அவர் என்ன பண்றதில்ல? வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதில்லை. எனக்கு இதை கொடு, அதை கொடு. நம்ம செலுத்துகிற காணிக்கை, மற்ற காரியங்கள் கூட அது நமக்கு தான். கடவுள் நம்ம கிட்ட விதைய வாங்கி அதை விளைய செஞ்சு திரும்பவும் நமக்கே கொடுக்கறதுனாலதான் காணிக்கை இதெல்லாம் கொடுக்கிறார். ஆனா இன்னைக்கு மனுஷன் என்ன பண்றான்? கடவுளுக்கு கொடுக்கணும்ட்டு போய் என்ன பண்றான்? என்னென்னமோ கொண்டு போய் கொடுக்க போறான். அதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இல்ல. அப்ப இறைவன் கோயில்ல இருக்கிறாரு. எந்த கோயில்ல இருக்கிறாரு? கட்டட கோயில்ல கிடையாது. கட்டடத்துல செஞ்சு வச்சு அங்க ஒரு பொம்மையை செஞ்சு வச்சு கல்லையும் மண்ணிலையும் எல்லா உலோகத்திலையும் எதுல ஒண்ணு செஞ்சு வச்சு எல்லாரும் இங்க வந்து என்னை பார்க்கணும், அப்படி இல்லை. இப்ப இறைவன் கோயில்ல இருக்கிறாருன்னா எந்த கோயில்ல இருக்கிறாரு? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல அவர் எந்த கோயில் இருக்கிறாருன்னு பாருங்க. எந்த கோயில்ல இருக்கிறாரு? 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுத்து போடுவார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்க தான் அந்த ஆலயம், நீங்க தான் அந்த கோயில். அப்படின்னா பாஸ்டர் இப்ப ஏன் கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க? நாங்க கோயிலுக்கு தான் வந்தோமா இல்ல எங்க வந்திருக்கிறோம்? ஒரு கேள்வி வருதா இல்லையா நமக்கு? இது இறைவனை நம்முடைய ஜனங்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஆண்டவரை ஆராதிக்கிற இடம், ஒரு இடம். சரிங்களா? ஆனா நம்ம தான் கோயில்ன்றாரு. கடவுளுடைய கோயில், அவருடைய ஆலயம் பரலோகத்தில் இருக்கிறது. அதை போலவே பூமியில ஒரு கூடார ஆலயத்தை மோசே கிட்ட ஆண்டவர் யாத்ராம 25:8-9 வசனத்துல சொல்றாரு. அங்க இது மாதிரியே பண்ணுன்னு சொல்லி, அப்புறம் இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அவர் சொல்றாரு, நீங்க தான் ஆலயம், கட்டட ஆலயம்லாம் கிடையாது, நாங்கெல்லாம் இருக்கிறது இல்லை, நீங்க தான் ஆலயம்ன்றார். அப்ப கோயில் எங்க இருக்குது? இயேசு எங்க தங்கணும்னு விரும்புறாரு? இதயத்துலதான். உங்க இதயத்துலதான் அவர் தங்கணும்னு விரும்புறாரு. சரி, அப்படி தங்கணும்னு விரும்புனா நம்ம இதயம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? பரிசுத்தம்னா என்ன? இப்ப இப்ப ஒரு 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 கலெக்டர் உங்க வீட்டுக்கு ஒரு டீ குடிக்கணும்னு விரும்புறாருங்க. திருச்சி கலெக்டர் இல்ல முதலமைச்சர்னு வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்கு ஒரு டீ சாப்பிட்டு போகணும், இல்ல ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகணும்னு விரும்புறாரு. வராருன்னு எப்பயும் இருக்கிற மாதிரி வீடு இருக்குமா, இல்ல அன்னைக்கு ஸ்பெஷலா வீடு இருக்குமா? சொல்லுங்க. முதலமைச்சர் வரும் பொழுது நம்ம வீடு அழுக்கு துணியெல்லாம் ஒரு ஓரமா அப்படியே தான் கிடக்கும். படுத்த பாய் சுருட்டாம அப்படியே தான் இருக்கும். கூட்டாம கொள்ளாம அப்படிதான் இருக்கும். அப்படி இருக்குமா? அப்படிதான் இருக்குமா? அவர் வர்றப்ப சுத்தப்படுத்துறாங்க. ஏன் அவர் வர்றப்ப மட்டும் நீங்க சுத்தப்படுத்துறீங்க? ஆமா, வீடு அவர் வர்றப்ப சுத்தமா இல்லைன்னா என்ன ஆகுறது? அப்புறம் ஏன் மத்த நாள்ல சுத்தமா வச்சுக்க மாட்டோம்? அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல கொஞ்ச வயசுலயே சாக போகிற ஒரு மனுஷங்க வராங்க அப்படின்னா நம்ம வீடை அப்படி சுத்தப்படுத்தணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்குன்னு. அந்த RSS காலனி கிராமத்துல போய் ஊழியத்துக்கு போறப்ப அருமையான அம்மா கமல் அம்மாவை பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் கூட்டிக்கிட்டே இருக்கும். அத பார்த்தேன்னா விளக்கமாறு கையோட தான் இருக்கும் அந்த அம்மா. எப்ப பார்த்தாலும் கூட்டிக்கிட்டே இருக்கும், தனியை தெளிச்சுக்கிட்டு. எப்ப பார்த்தாலும் ஒரு சுத்தமாவே. அது நல்லதுதான்.
அப்ப இந்த உலகத்துல நம்ம இருக்கிற இடத்த எப்பயும் சுத்தமா வச்சிருக்கணும்னு நினைக்கிற நம்ம, வானத்தையும் பூமியும் படைத்த இறைவன் கடவுள் இந்த உலகத்துல நமக்குள்ளா தங்கணும்னு அவர் விரும்புறாரே, எனக்குள்ள அவர் தங்கணும்னு விரும்புறாரே. அப்படின்னா எனக்குள்ளார அசுத்தம் இருக்கலாமா? என் மனசுல பொய் இருக்கலாமா? என் மனசுல வஞ்சகம், திருட்டு, களவு, தேவையில்லாத எண்ணங்கள் இதெல்லாம் இருக்கலாமா? அப்ப அதெல்லாம் இருந்துச்சுன்னா எதுக்கு சமம்? நாரி கிடக்கிற பொய், நாற்றம் எடுக்கிற வஞ்சனை, நாற்றம் எடுக்கிற மோசமான எண்ணங்கள், சிந்தனைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கடவுள் எப்படிங்க இந்த கோயில்ல தங்குவாரு? அப்படின்னா என்ன வழி? இப்ப அடுத்து என்ன வழி? உங்க வீட்டுல குப்பை கிடந்துச்சுன்னா விளக்கமாத்த வச்சு கூட்டி சுத்தம் பண்ணிருவீங்க. உங்க மனசுல இப்படிப்பட்ட குப்பைகள், அசுத்தங்கள் கடந்துச்சுன்னா நம்ம மனசுல இதை எப்படி சுத்தம் பண்றது? இதை எப்படி சுத்தம் பண்றது? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளார தங்குறாராம். அவர் தங்குற ஆலயம். அவர் தான் சுத்தம் பண்ணுகிறவராம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவரு எப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகன் பிறந்தார். அவர் வழியை செவை பண்ணுகிறதுக்கு 6 மாசம் கழிச்சுதான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆனா 2 பேருக்கு ஒரே வயசு. ஆனா 6 மாசம் முன்ன பின்ன. எப்படி இயேசு வருகைக்கு யோவான் ஸ்நானகன் ஆயத்தமாய் இருந்தானோ அதே போல நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இறைவன் இயேசு நமக்குள்ளார தங்குறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாராம்? சுத்தம் பண்றார். பாவத்தை சுட்டெரிக்கிறார், சுத்தம் பண்றாருங்க. அதனாலதான் அவர் தங்குற ஆலயம் எப்பயுமே அவர் தங்குவாராம். எப்பயுமே அவர் நம்ம கூட, பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருப்பாராம். பாவத்தை சுத்தம் பண்ணிட்டு ஒட்டடை அடிச்சு அது இது சுத்தம் பண்ணி வைக்கிற மாதிரி அந்தந்த நேரத்துல நம்ம கடவுளுக்கு விரோதமா ஏதாவது பண்ணா ஞாபகம் விட்டுவாராம். ஏய் இது தப்பு, இது நீ செய்யறது தப்பு, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, இப்படி நட, அப்படி செய்யி அப்படின்னு உள்ளார இருந்து நமக்கு சொல்லுவாராம். நீ இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தா கடவுள் இறைவன் இயேசு உனக்குள்ளார தங்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நமக்கு எச்சரிப்பு கொடுக்கக்கூடியவர், ஒரு கிளீனர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளார இருக்கிறார். அவருக்கு இடம் கொடுக்கணும், அவருக்கு இடம் கொடுக்கணும். அப்ப கோயில் எங்க இருக்குது? இறைவனை எங்க தேடணும் சொல்லுங்க? கடவுளை எங்க தேடணும்? மரியாள் எங்க தேடினாங்க? சொந்தக்காரங்கள்ட்ட போய் தேடினாங்க, உறவு முறையிட்ட போய் தேடினாங்க. இன்னைக்கு உலகத்துடைய ஜனங்களும் எங்க போய் தேடுறாங்க? காலில் நடந்து போய் புண்ணாக்கி போய் தேடுறாங்க, தன்னுடைய சரீரங்களை வேதனைப்படுத்திட்டு போய் தேடுறாங்க, அங்க தேடுறாங்க, இங்க தேடுறாங்க, எல்லா இடத்திலையும் தேடுறாங்க. ஆனா இறைவன் எங்கே இருக்கிறார்? வானத்தையும் பூமியும் படைத்த இறைவன் அவர் கோயில் ஆலயத்துல இருந்தாரு. அப்ப ஆலயம்னா என்ன அப்படின்னா கட்டிடங்கள் ஆலயம் கிடையாது. நம்ம தான், நம்ம இதயம்தான் ஆலயம், நம்ம மனசுதான் ஆலயம். அப்ப இந்த மனசு ஆலயத்துல இறைவன் இயேசு தங்கணும் அப்படின்னா என்ன இருக்கக்கூடாது? பாவம் இருக்கக்கூடாது. பாவங்களை விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான், அதை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் மறைக்காமல் அதை விட்டு விடும் பொழுது இரக்கத்தை பெறுவோம். அப்படி இருக்கும் பொழுது இறைவன் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளார வந்து தங்குறார். ஆமேன். அப்படி தங்குறப்ப என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? இயேசு கிறிஸ்து நமக்குள்ளார வந்து தங்கிட்டாருன்னா என்ன நடக்கும்? யோவான் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லப்படுகிறது. இயேசு தங்கிட்டாருன்னா என்ன நடக்கும்? நம்ம வாசிக்கிறோம், நானே வாசல், என் வழியாய் ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா அவன் ரட்சிக்கப்படுவான். இயேசு உங்களுக்குள்ளார வந்துட்டா நீங்க ரட்சிக்கப்பட்டுருவீங்க. அவன் உள்ளும் புறம்பும் சென்று, இயேசு என்ன சொல்ற? இயேசு உங்களுக்குள்ளார வந்துட்டா உள்ளாரையும் செழிப்பு இருக்கும், வெளியிலையும் செழிப்பு இருக்கும். ஆமேன். 2 செழிப்பு இருக்குது. இன்னைக்கு இருக்கிற மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற செழிப்பு தான், எனக்கு காரை கூடு, பங்களா கூடு, அதை கூடு, நிலத்தை கூடு, ஏக்கர் கணக்க நிலத்தை கூடு, அதை கூடு, இதை
வெளி செழிப்பதான் இன்னைக்கு மக்கள் தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்ல, இயேசு உங்களுக்குள்ளார வந்துட்டார்னா வெளியில இருக்கிற செழிப்பு மட்டும் இல்ல, உள்ளாரையும் ஒரு செழிப்பு இருக்கு. அது என்னது? உள்ளார உள்ள செழிப்பு என்ன? முகம் வாடலா இருக்கும். ஏன் சிஸ்டர் வாடலா இருக்குது? ஏன் இப்படி இருக்கீங்க? ஏன் பிரதர் இப்படி இருக்கீங்க? அப்படின்னா, ஏன் கேக்குறீங்க? எனக்கு நிம்மதியே இல்ல, எனக்கு நிம்மதியே இல்லப்பா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா, உள்ளார ஒரு செழிப்பு இல்ல. இன்னைக்கு எவ்வளவு பணம் காசு எல்லாம் வச்சிருந்தாலும் நிறைய பேர் போட்டுருவாங்க, கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். இப்ப நம்பாதவனும் இன்னும் நல்லா செழிச்சுக்கிட்டு தானே இருக்கிறான். வசனம் எப்படி வாழ்க்கையாக மாறும் என்று சொன்னால், நாம் இயேசு கிறிஸ்துவை பின்தொடரும் பொழுது நமக்கு உள்ளார ஒரு செழிப்பு இன்னைக்கு இருக்குதானா? இல்ல. வெளியில இருக்கிற செழிப்பை தான், எப்படி இயேசு கிறிஸ்து போய் பசிக்கு அத்தி மரத்துல போய் கனியை தேடும் பொழுது இலை இருந்துச்சு, கனி இல்ல. இன்னைக்கு அப்படிப்பட்ட மக்கள் என்னது? இலை இருக்குது, பாக்குறதுக்கு அப்படியே செழிப்பா நல்லா சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க, ஆனா உள்ளார நிம்மதி இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளார வந்துட்டா அடுத்து என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஒரு செழிப்பு உண்டாகும். ஆமென். உள்ளும் புறமும் ரட்சிக்கப்படுவீங்க, பாவத்துல இருந்து ஒரு மீட்பு கிடைக்கும். அடுத்தது உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவீர்கள். ஆமென். இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து எத்தனை பேருக்குள்ளார தங்கணும், எத்தனை ஆலயத்துக்குள்ளார யாருக்குள்ளாரெல்லாம் தங்கணும்னு விரும்புறீங்க? கை தூக்குங்க. உங்களுக்குள்ளாரா இயேசு தங்கணும்னு விரும்புறீங்க. ஆமென். அவர் வந்துட்டா எல்லாமே மாறுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களுக்குள்ளார வந்துட்டா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் என்ன பண்றாரு? நமக்கு கொடுக்கிறார். நம்புறீங்களா? தெய்வம் கொடுக்கிற செழிப்ப, ஆண்டவர் கொடுக்கிற வாழ்க்கையை நாம் பின்பற்றுவோம். God bless you.